மக்கள் பணிகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்துக்கே வர்றதில்லை, மற்ற பணிகளை தான் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. பல அமைச்சர்கள் வந்து கோயில்களில் மண்சோறு சாப்பிட்றாங்க, தீச்சட்டி சுமக்குறாங்க. இந்த மாதிரி வேலைகளில் சில அமைச்சர்களும், வேறு சில அமைச்சர்கள் பெங்களூரில் கோர்ட் வாசலில் சிறை வாசலில் காத்திருந்துட்டு, காலையில் போய் காத்திருந்துட்டு மாலையில் திரும்பி வர்றாங்க. அரசு பணிகள் முடங்கி நிற்கின்றன அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க நீங்க? இல்லை, அரசு பணிகள் முடங்கி இருக்கின்றன்றது அவர் எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. ரெண்டாவது, ஒரு அமைச்சர் எப்படி செயல்படணும், அவர் எங்கெங்கே போகணும், அவர் எந்த கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதான்னு சொல்கிற உரிமைகள்லாம் மற்றவங்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. இன்றைக்கு அரசியல் ரீதியாக அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் குறைபாடுகள் இருக்குமானால் அதை விமர்சிக்கலாம். அதை வந்து நான் மறுக்கல. கோயிலுக்கு போகணுமா போகக்கூடாதாங்கிறத சொல்றதுக்கு வேற யாருக்கும் உரிமை இல்லைங்கிறத நானும் ஏற்றுக்கிறேன். ஆனா தலைமைச் செயலகத்துக்கு வரணும்னு சொல்ற உரிமை தலைமைச் செயலகத்துக்கு வர்றாங்க வரலன்றது சொல்றது எதை வச்சு சொல்றாரு. ஆனா 24 மணி நேரம் நம்ம தலைமைச் செயலகத்துல இருக்கணும்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. ரெண்டாவது, ஒரு அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருந்து மட்டும்தான் பணிகளை மேற்கொள்ள முடியுன்ற சூழ்நிலை என்றைக்குமே இருந்ததில்லை. அவங்க இருக்கிற இடம் தான் வந்து அவங்களுடைய அலுவலகம். அதனால அமைச்சர்கள் 24 மணி நேரம் இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க சொந்த காரணங்களுக்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில், அவருடைய தேவைகளின் அடிப்படையில் சில செய்கின்ற பொழுது அதை வந்து விமர்சிப்பது என்பது ஒரு தவறான அரசியல் அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக எங்கிருந்து வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் என்ன பணிகளை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதனால தலைமைச் செயலகத்துக்கு வந்துதான் எல்லா வேலைகளையும் செய்யணும், சில வேலைகளுக்கு வர வேண்டியது இருக்குங்கிறது உண்மைதான். எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு தலைமைச் செயலகத்துக்கு தான் வரணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பதில்? அதாவது அமைச்சர்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவது என்பது முறையல்ல. நீங்கள் இருவரும் சொன்னதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எங்கே செல்லக்கூடாது என்று சொல்ல முடியும், எதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் எத்தனை அமைச்சர்கள் ஒரு நாளைக்கு இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அமைச்சர்களில் 10 பேர் இன்றைக்கு பணியாற்றினார்கள், 10 பேர் வெளியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு அமைச்சர் கூட தலைமைச் செயலகத்தில் இல்லாத நிலைமை இருப்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அதை தாண்டி இவர்கள் மண்சோறு சாப்பிடுவதாக இருந்தாலும், பல்வேறு நிகழ்ச்சிகள், கோயிலுக்கு செல்வது, எது வேண்டுமானால் அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவி அவர்கள் சிறைக்கு சென்றதின் காரணமாக அவர் வெளியே வருகிற வரை நாங்கள் எந்த பணியும் செய்ய மாட்டோம், ஏதோ அவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு காபந்து அரசாக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது என்பது மக்கள் விரோத போக்கு. இது ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அதாவது இன்னொன்று சொல்றேன், ஒரு வார்த்தை. இவர்கள் இப்பொழுது அண்ணன் கூட சொல்றார், புரட்சி தலைவி அம்மா எதை தெய்வம் என்று. ஒரு மக்கள் முன் அமைச்சராக இருக்கக்கூடியவர், சட்டத்தின் முன் சபதம் எடுத்துக் கொண்டவர், ஒரு குற்றவாளியை இதய தெய்வம் அம்மா என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒரே காரணத்திற்காக அவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு குற்றவாளியை துதிபாடி ஒரு ஒரு அமைச்சர் அவருடைய பணிகளை செய்கிறார் என்று சொன்னால் அதுவே அவர் செய்த சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது. இல்ல, மேல்முறையீடுக்கான வாய்ப்பு அப்படின்னு ஒருவருக்கு இருக்கும்போது அது வந்து விசாரணையினுடைய தொடர்ச்சி அப்படின்னு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமர்வு நீதிமன்றம் அல்லது சிறப்பு நீதிமன்றம், முதல் கட்ட நீதிமன்றம் வந்து ஒருவரை குற்றவாளின்னு சொல்லிட்டா அவங்க வந்து இறுதி வரை குற்றவாளின்னு தான் அழைக்கப்படணும். அதாவது நான் ஒரு சொல்றேன், இன்றைக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய இந்த நிலையில் அவர் குற்றவாளி, தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, தண்டனைக்குரிய குற்றவாளி. ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் அப்பீல் மனுவே போடவில்லை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களா மேல்முறையீடு வரும், மாற்றம் வரும் என்று? எனவே அன்றைக்கு அவர்கள் விடுதலையானால் இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம். இடைப்பட்ட காலத்தில் நடந்த நிகழ்வுகள், இதனால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், அரசியல் லாபங்கள் எதிர்க்கட்சிகள் அனுபவித்தது, இதையெல்லாம் பேசுவதற்கான உரிமை பிற்காலத்தில் இருக்கிறது. இன்றைய நிலையில் இவர்கள் இந்த வழக்கில் தண்டனை வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளி, தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாகவோ அவரை துதிபாடும் விதத்திலோ அமைச்சர்கள் பொது இடங்களில், மக்கள் மன்றங்களில், ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்வது என்பது அவருடைய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இன்றைக்கு ஒரு செஷன்ஸ் நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்பது இறுதியான தீர்ப்போ உறுதியான தீர்ப்போ இல்லை. அது நெகிழக்கூடியது, மாற்றப்படக்கூடியது, மாறுதலுக்கு உட்பட்டது. ஆக ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு தீர்ப்பை
இன்றைக்கு இவர்கள் இறுதியான தீர்ப்பு என்று கருதி பேசுவதனால் வர பாதிப்பு தான் இது. இன்றைக்கு சட்டம் அல்லது நீதி மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு தருகின்ற போது இவர்கள் அதை தராமல் தடுக்கிறாங்க. நான் இன்னொரு வகையில் கேட்குறேன், இன்றைக்கு அவர்கள் இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துகிறார்கள், அதை குறித்து கருத்து சொல்கிறாங்க. அதனால் அவங்க இன்னைக்கு குற்றவாளின்னு உறுதிப்படுத்துறதா அவங்க நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. ஆனால் இது எல்லா வழக்குக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தணும். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு விபத்தில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால இந்த அசாதாரண சூழ்நிலையை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதாவது தொடர்ந்து இங்க நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஊடகவியலாளராக அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். எந்த அரசியல் சார்பும் எனக்கு இல்லைங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்திட்டு கேட்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் வாய் மூடி மௌனியாக இருப்பது ஒன்றும் புதிதில்லை, அல்லது தன்னுடைய கருத்தை எங்கேயும் சொல்லணுங்கிற உந்துதல் இருக்கக்கூடிய நபர்களாக கடந்த காலத்துல அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கவும் இல்லை. அதே மாதிரி அமைச்சர்கள் மட்டும் இந்த சீசன்லயும் இருந்துட்டு போயிருட்டுமே, அவங்க ஏன் எதுக்காக வெளியில எல்லா விஷயங்களையும் பேசணும்? அவங்க கடமைகளை தலைமைச் செயலகத்திலேயே உட்கார்ந்து செஞ்சுட்டு போயிருக்கு. இல்ல, அதாவது தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் இருப்பது என்பது சட்டமன்றம் நடைபெறுகின்ற நேரங்களில் தான் அவங்க இருக்கணுன்ற அவசியம் இருக்கு. அவங்க உரிய கேள்விகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளணும், அதுக்கான தேவை இருக்கிறதுனால அங்கே இருக்கிறாங்க. மற்ற நேரங்களில் அமைச்சர்கள் மக்களோடு தான் இருப்பாங்க. ஆக மக்கள் சார்ந்து அவங்க இயங்குறதுனால தான் இந்த அரசாங்கத்துக்கு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை நாங்கள் மேல்முறையீடு செய்ய போறோம். மாற்று தீர்ப்பு எங்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற எதிர்பார்ப்புல நாங்கள் நீதிமன்றங்களை அணுகிருக்கோம், அதில் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஆனால் நான் கேட்பது, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் இயங்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார். இது மக்கள் இப்போ நீங்க இன்னும் கூட சொல்லலாம், இன்னைக்கு அதிமுகவினுடைய கடந்த காலத்தில் எப்பவோ நடந்த தவறுகளுக்கு இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு தந்தது சொல்லலாம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 3 ஆண்டுகளுக்கு முன் வாக்களித்த மக்கள் அந்த வாக்காளர்கள் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுடைய ஜனநாயக உரிமை இன்னைக்கு பறிக்கப்பட்டு நான் குற்றம் சாட்டுறேன். அவங்களுடைய விருப்பம், அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அந்த நீதி 2001 இதே மாதிரி உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை இப்ப நினைவு கூறுறேன். அந்த தீர்ப்புல உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனா மக்கள் தீர்ப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக மக்கள் தீர்ப்பு இருக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இன்னொன்னு சொல்றேன், இதையே 96 இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு 2001 மக்கள் முன்னால் இதே பிரச்சனை எழுப்பப்பட்டது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளல, அதுக்கப்புறம் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பல தேர்தலில், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வாக்களித்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு முதலமைச்சராக தொடர முடிந்தது, முதலமைச்சராக இருக்க முடிந்தது. ஆக இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய எப்பொழுதோ நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு, இன்றைக்கு பெறப்பட்ட தீர்ப்பு இன்றைக்கு தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக ஜனநாயகத்தையும் பார்க்க வேண்டிய, ஜனநாயக முறைப்படி இயங்க வேண்டிய, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய அரசியல் கட்சிகள் எப்போதோ நடந்த ஒரு சம்பவத்தினுடைய தீர்ப்பை வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை முடமாக்க நினைக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.